ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீடியோ. நான் உங்களுக்கு கௌசிக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிசி கேபிள் கேமிங் 77. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேம்போகினியை பர்ச்சேஸ் பண்ணுறது பற்றியும் அதோட ரிவ்யூ ப்ளஸ் கேம் பிளேயும் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ தான் 200 கோல்டு சேர்த்து வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு தான் நினைக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 374 கோல்டு சேர்த்து வச்சிட்டேன். இப்போ 2 பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா எனக்கு 376 கோல்டு 86 கோல்டு 386 கோல்டு தான் சேர்த்து வச்சுருப்பேன். 5 கோல்டு இப்போ சேர்ப்பேனா 379, அது ப்ளஸ் 107 சேர்ப்பேன். அது மூலயமா நம்மளுக்கு நிறைய மணி கிடைக்கும். அந்த மணியை சேர்த்து வச்சுட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம லேம்போகினியை கெட் பண்ண போகிறோம். 174 மக்களே. ஏன்னா மினி நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா வாங்கிடுவேன். நான் காலையில் என் கையில் லேம்போகினி இருக்கும், அது நான் கேரண்டி. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். 4 தடவை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. இது என்னான்னு தெரியல. கிறிஸ்மஸ் டெலிவரி அப்டேட் வரும்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல மக்களே. சரி ஓகே, இந்த மாதிரி வாரம் லைவ் வரலான்னு இருக்கேன் மக்களே. இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லைவ் எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை டேஸ்டேவோ ஃப்ரைடேவோ வெனஸ்டே எடுத்துன்னு நினைக்கிறேன், எப்போன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் வர வெனஸ்டே பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த நாள் வேறு. ஓகே மக்களே, அதுங்களுக்கு லைவ் கன்ஃபார்ம் எடுப்பேன். முடிஞ்சாதான் மக்களே எடுக்க முடியும், இல்லைனா எடுக்க மாட்டேன் மக்களே. அதுக்கு அடுத்த நாள்னா லைவ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். 5 கோல்டுக்கான ஸ்கைடோ ரெசிடென்சி இதுங்கடா. ஸ்கை டிரைவ் ரெசிடென்சினா அது இங்கேருந்து தான் மக்களே இருக்கும். இது வந்து ஸ்கை டிரைவ் நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்குமே, இந்த அருக்கு பாருங்க. ஸ்கை டிரைவ் ரெசிடென்சினா இங்கே இருக்கும் மக்களே. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குமே இந்த இங்கே இருக்கு மக்களே. நம்ம தான் ஸ்கைடோ ரெசிடென்சி. எனக்கு தெரில, இந்த டெலிவரி பண்ணுற வரைக்கும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு. இந்த காரை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து பார்க்க. இந்த காரை எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. அழகாக பாடி கிட்டலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மக்களே. ஸ்டிக்கரிங் மக்களே. இது உண்மையில இந்த கலர்லாம் வர நம்பாதீங்க, நினச்சிடாதீங்க. இது ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்கேன் எல்லோ கலருக்கு. இப்போ நான் கலரை மாற்றோன்னா அப்படியே தெரியும், நல்லா வெள்ளை கலரில் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிக்கரிங்க நச்சஸ்லாம் தெரியும். இவரை மாதிரி ட்ரிஃப்ட்டுக்கு தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். பட் ஏன்னா ட்ரிஃப்ட்டை தாண்டி இவன் ட்ரிஃப்ட்லேயே இருக்கான். இப்போ பாருங்களேன், ஜிம்கான ரேஸ் போகணும் ஓட்டினேன். இப்போ பாருங்க, சரியான ட்ரிஃப்ட் கார் வேணுன்னா அவனை வாங்கலாம் மக்களே. லைன் அப்படியே ஃபாலோ பண்ணியே போகுமா ஜிம்கானா மாதிரி. அவங்களே ட்ரெயின் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. சூப்பர். ட்ரெயினில் அடிப்பாங்கன்னு தெரியும், அதான் வேக அங்கேயே அழுத்தி போனேன். இல்லைங்க தோக்கில் 15 பாயிண்டே ஏறுது எனக்கு. நான் வந்து சும்மா ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பாதி விஷயத்தையே பண்ணி முடிச்சிருப்பேனே. அப்படியே ஒரு 360 போடுவோமா? இல்லைங்க 360 அடிப்போம் மக்களே. 360 தெரியும், கற்றுக்கிட்டேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் தானே இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு 360. வாடா 360 வாடா. பார்த்தீங்களா மக்களே, இதான் மக்களே கடுப்பாகுது எனக்கு. 360 வரண்டானா வரணும். சரி ஓகே, நம்ம வந்து நம்ம டெலிவரி வேலை மட்டும் பார்த்து கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் அடிக்க தான் மக்களே செய்கிறான். ஆனால் ஷாகேஜுக்கு போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு ரேட்டிங் தேவைப்படும். ரேட்டிங் நம்மளுக்கு காசு இல்லை. சும்மா M3 GTR தான் பில்டு பண்ண போகிறோன்னு சொன்னால. M3 GTR பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கேன். M36 M3 GTR தான் தெரியலையா எங்கே, இங்கே இருந்தானே M46 மக்களே. இது M36 தான் பிரச்சனை இல்லை. ஆனால் M46 ரொம்ப க்ளோஸர் தான் இல்லை மக்களே. M46ங்கிற மாதிரி M3யும் M4ம் M46ம் M3யும் பார்த்தீங்கன்னா கிட்ட தான் மக்களே, கிட்டக்க தான் இருக்கும். ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. 6 கிலோமீட்டர் ஓட்டி போகணும். கரெக்டாக ரோட்டில் இறக்கி விட்டேன், சந்தோஷம். சரி ஓகே, அப்படியே அழைத்து பிடிச்சி போகலாம் வாங்க. இந்த கார் 2 தடவைக்கு மேலே அங்கே வந்துருச்சு மக்களே. எப்படிப்பட்ட ரோடுன்னு பார்க்கலாம். அழுத்தி பிடி பூஜாடி
அப்படின்ற மாதிரிலாம் ரோடு எடுத்து வச்சுருக்கீங்க. ஸ்கைடைவ் ரெசிடென்சி எங்கடா ஸ்கைடைவ் ரெசிடென்சி இருக்குது? ஏதோ ஒன்று 6 கிலோமீட்டர் ஓட்ட சொல்லியிருக்காங்க, அழுத்தி பிடிச்சி போயிடணும். அதை பத்தாதுன்னு சொல்லி இப்போ வந்து சருப்பில் வர ப்ரீமியம் டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதை பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மணி 2 ரூசு போல. ஐயோ பூஸ்டர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நல்ல வேலைக்கு பிரேக் அடித்து பிடிச்சிட்டேன். எதுக்கு அவன் முத்திருப்பான். இல்லைங்க அப்படியே இந்த சைடில் கட்டடிச்சு வந்தேன் பார்த்தீங்களா? கட்டு வாங்கடா வந்து முட்டுங்கடா வாங்கடா. எந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்களா? சைடில் 2 பேர் வந்தாங்க, அழுத்தி பிடிச்சாங்க. 2 பேர்த்துக்கும் டாட்டா பாய் சொல்லி அழுத்தி பிடிச்சேன். நம்ம என்னன்னே தெரில மக்களே, சும்மா அது பண்ணிக்கிட்டே கிடக்குது. லாக் இஷ்யூஸ். ஓகே நம்ம அழுத்தி பிடிக்கலாம். ஒரு ஃபியாஸ்டான்னு நினைக்கிறேன். ஃபியாஸ்டா ஸ்ட்ரீட் அண்ட் டெஸ்ட்டில் நம்மளுக்கு கதை விட்டாவன் இந்த கதை. அது நான் ஸ்ட்ரீட் அண்ட் டெஸ்ட் ஓட்டும் மட்டும் அந்த ஸ்பீடில் போணுச்சு. இப்போ வண்டி இந்த இதில் என்னன்னா மெதுவாக போகுது, அவ்வளோ ஸ்பீடு ஏற மாட்டேது மக்களே. எனக்கு தேவை 300. நம்ம ஜேஜிஆர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஜாகுவார், அவனுக்கு ரிவ்யூ ப்ளஸ் கேம் பிளே வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க, எடுத்துடுறேன். நம்ம ஜாகுவார் அவளுக்குலாம் கிடையாது மக்களே. ஜாகுவார்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிறிஸ்மஸ் அப்டேட்டில் ஒரு பூஸ்ட் மாதிரி ஒன்று வரும்ல, அது என்னது இதில் கூட வந்துச்சு, ஹாலோவீன் அப்டேட்டில் கூட வந்துச்சு. ஒரு இது மாதிரி இருக்கும், அது பொருட்குன்னு வச்சுக்கலாம், டக்குன்னு பூஸ்ட் ஆன் ஆகிடும். அதை பற்றி அசால்ட்டாக 300 விட்டுச்சு. அசால்ட்டாக மக்களே இந்த பனி கட்டி வரைஞ்சி போனதுனால வந்து ஸ்பீடாக அழுத்தி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் அசால்ட்டாக 300 விட்டுச்சு. இந்த கார் தொடங்குது மக்களே. அந்த ஜேஜிஆரும் ஜாக்குவாரும் இவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, 2 பேரும் வேறு ஆளுங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் இப்போ தான் ஆதாம் மக்கள் செய்வான். இந்த 2 கிலோமீட்டர் தான் அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். இப்போலாம் என்னன்னு தெரில, ரொம்ப ஈஸியான டெலிவரி தான் வருது மக்களே, லேட்டாலாம் பண்ணுற மாதிரி வரல. மோஸ்ட் வாண்டது பார்த்தீங்கன்னா லிவரி பார்த்தீங்கன்னா வெறும் காசு மட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு லிவரி வாங்கி வச்சுருக்கேன் மக்களே, கோல்டு செலவு பண்ணாமல். எதையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மோஸ்ட் வாண்டட் லிவரிலாம். வகைநாள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் வாண்டருக்கு கூட எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் காசு எடுத்து வச்சு பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காசு எடுத்து வச்சு பண்ணிடுவேன் மக்களே. மோஸ்ட் வாண்டட் ரெடி பண்ணுறோம். மோஸ்ட் வாண்டடுக்கான ஏற்ற படிக்கிட்டு இருந்துச்சு, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது படிக்கிட்டு போல இஷ்டம் மக்களே. அதே ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க கேவலமாக இருக்குது. இப்போ ட்ரிஃப்ட்டுக்கான ரியர் பம்பர் மாதிரி பார்த்தீங்களா பசினா, அவன் இடிக்கிறப்போ நம்ம கார் பறக்கணும்னு பார்த்தா அவங்க கார் பறக்குது மக்களே. இடித்தவங்க கார் இன்னும் நம்ம டேமேஜ் பண்ணாமல் போய் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடிக்கு 45% குறைச்சி விட்டாங்க. 45ன்னு சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு இந்த ரோடை போகணும் மக்களே. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற ரோடெலாம் இந்த ஒரு மாதிரி ரோட்டில் தான், ஒன் வே ரோட்டில் நிறைய டிராஃபிக்லாம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கைடைவ் வரைசானுக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிராஃபிக்கே இருக்காது, ரொம்ப காமாக தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பையில வரமாட்டான். நம்ம போகும்போது மட்டும் அந்த இடத்துல வந்துடுவாங்க. ஸ்கைடைவ் ரெசிடென்சி ஒன்றும் இல்லை மக்கள், சின்ன கால் ஒன்று வந்துருச்சு. அதான் ஹலோன்னு சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. சரி ஓகே, ஸ்கைடைவ் ரெசிடென்சிக்கு வந்துட்டோம். இதாடா ஸ்கைடைவ் ரெசிடென்சி. இந்த இடத்துக்குலாம் ஏற்கனவே வந்துருக்கேன் மக்களே. இல்லைங்க இப்போ ஸ்கைடைவ் வரைசானா கை ஐயோ நுழைய முடிச்சு அந்த மாதிரி பேரெலாம் வச்சுருக்காங்க. ஸ்கைடைவ் ரெசிடென்சின்னு பார்க்குறேன். அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை மக்களே. ஸ்கைடைவ் ரெசிடென்சி மாதிரி தான் இதுவும் இருக்கும். நான் பார்த்தது இல்லையா சொல்லுங்கள். 2 வருஷம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1 வருஷம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். 1 வருஷம் ஆகியும் இன்னும் நான் லேம்பாக கையில் போட்டிருக்கீல, அதான் மக்கள் பெரிய கவலை. சரி ஓகே, நம்ம இன்னொரு டெலிவரி இருக்குது, அதை பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளாக ஒரு வருஷம் முடிச்சு வீடியோ எடிட் பண்ணலாம். டெலிவரி வந்தாச்சு, டெலிவரி பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளோ கிட்ட கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் மக்களே சந்தோஷமாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி நான் எப்போ எடுத்தனும் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்களே. எனக்கு இவ்வளோ ஈஸியாக கொடுத்தாங்க. நானும் சப்பையாக இருக்கேன் 7 பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மவுண்டன் டிரைவில் கொடுத்தாங்க மக்களே 2 தடவை.
அது 2 தடவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து மவுண்டன் டெலிவரி போய் சேர்த்தேன். அந்த கஷ்டம் எனக்கு தான் மக்களே தெரியும். அலைய விட்டாங்க, நான் அங்கிட்டு போகிறேன், இங்கிட்ட டெலிவரி வச்சுருக்காங்க. ஒரே அலைய விட்டாங்க மக்களே. இந்த டெலிவரி தான் 4 பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் கிறிஸ்மஸ் தானே ஒரு 2 பாக்ஸ் கொடுத்தா என்ன வந்துட்டு போகுதுன்னு இருக்கு எனக்கு. கிறிஸ்மஸ் அதுமா 7 கோல்டு தராங்களே, அதுக்கு போல் அது 2 குறைச்சி விட்டாச்சு ஈஸியாக இருக்கும்ல மக்களே. ப்ரீமியம் டெலிவரிங்கிறதுனால தான் 4 தராங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நம்மளை முட்டலான்னு ஒருத்த வந்தான். மக்களே வாங்க மக்களே, எல்லாம் போதையில் போகிறாங்க பாருங்க. அழைச்சி ஓட்டுறான் அவன். இவனும் போக மாட்டான், இனியும் போக மாட்டான். ஃபோர்டு கார் தான், ஃபோர்டே கார் தான் பாருங்க மக்களே. எவ்வளோ பிளேயரு நான். நம்ம ஒரு ஃபோர்டு கார் வைக்காமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போகிற நான் பிளேபிள் என்பிசியே பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பென்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க மக்களே. கார்ஸ்லாம் அப்புறம் ஆடி கார் ஒருத்தர் ஓட்டிகிட்டு வரான். எப்படி மக்களே அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேது. நம்ம தேடினா தான் கிடைக்கும். சம்பாரித்து காசை செலவு பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஐயோ டெலிவரி பண்ண மறந்து போயிட்டேனே. ஒரு பாருங்க உரசிட்டு போகிறான் ஒருத்தன். நல்ல இடைக்கு முட்டியிருப்பான் நேரத்துக்கு. நம்ம பொட்டக்ஸ்லேயே ஒரு தட்டு இருப்பான். நம்ம பறந்து போயிருப்போம். எக்கடா தான் டெலிவரி இந்த மாதிரி தான் மக்களே அலைய விட்டாங்க பாருங்க மக்களே. ஆனால் முன்னாடி வச்சா குறைஞ்சடா போயிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே அது முடிய முடியும் மக்களே. வெளியில் ஆண்டாடே இப்படி விட்டீங்கன்னா என்னடா ஆகிடப்போகுது உங்களுக்கு. திருப்பி விட்றாங்க மக்களே, வளைக்க விட்றாங்க மக்களே நம்மளையே. பரவாயில்ல விடுங்க. இந்த பூஸ்ட் எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல, ரேஸுக்கு யூஸ் ஆகும். ஓ பாருங்கடா அப்பா, கடுப்பு தான் மக்களே ஆகுது. பாருங்க மக்களே அலையா விட்றாங்க மக்களே. நீ இல்லைங்க ஃபஸ்ட்டு நம்ம டெலிவரி மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு மொட்டை மாடி மேலே ஒன்று இருக்குது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கீழே இறங்கி போகலாம். ஐயோ இங்கிட்ட அடைச்சி வச்சுருக்காங்களே. இல்லை உங்களுக்கு அடைச்சி வைக்கலை, சந்தோஷம். அழகாக போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. அழகு இங்கே அடைச்சி வைக்காமல் இருந்தாங்க, இல்லை அதுக்கு சந்தோஷம். அழகாக போயிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்த வழியிலே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் டெலிவரி இருக்குது, அதை அழகாக பண்ணணும். பார்த்தீங்கன்னா சைடில் பூந்து போகிறோம். இதான் மக்கள் வழி இருக்குது. ஆனால் அது கூட தர மாட்டாங்க, இப்போ வழி விட்டுருக்காங்க. அதே சந்தோஷமாக இருக்குது. நான் கூட டியூனிங் ஷாப்பில் தான் டெலிவரி ஸ்டேரிங் ஷாப்பில் தான் டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் இங்கே டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க. நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா லேம்பர்கினி டெலிவரி எடுக்க போகிறோம். இன்றைக்கே முடிஞ்சால் கூட என்னால் எடுக்க முடியும். ஏன்னா 2 மணி நேரம் தானே டெலிவரி டைமு. இல்லையா எடுத்துகிறேன். 386 மக்கள். இது ஒன்று முடிச்சா 387 மாதிரியும் ஒரு கோல்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ளே நான் கெயின் பண்ண முடியும் மக்களே. சூப்பர் மக்களே, இது சூப்பரான விஷயம். பட் என்ன எடுத்துடுவேன், பட் எந்த கிளப்பில் போகிறதுன்னு தெரியல. கிளாஸ் 3ல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதி கிளப்பாக நான் முடிச்சு வச்சிட்டேன். எனக்கு என்னன்னே தெரியல மக்களே. இந்த எக்லிப்ஸ் எடுக்கிறதா மட்டும் பார்த்தீங்கன்னா டயர் பர்சன்டேஜ் முடிஞ்சு போயிடுது. ஆனால் இப்போ முடியல. 35% தான் மக்களே இருக்குது டயர் பர்சன்டேஜ். இந்த இதெல்லாம் எவன் கொண்டு வராங்கன்னு தெரில. இது முன்னாடி எக்லிப்ஸ் வெள்ளை கலர் தானே இருந்துச்சு, அதான் மெட்டாலிக் ப்ளூவில் போட்டு வச்சுருங்க எக்லிப்ஸை. இந்த மெட்டாலிக் ப்ளூக்கும் எக்லிப்ஸ்க்கும் சூப்பராக செட்டாக வந்துச்சு, அதான் போட்டு விட்டேன். இப்போ நம்மளை முட்டை வரானா அப்படியே தள்ளி விடணும், அப்படியே பார்சல் பண்ணணும். நம்மளை பார்சல் பண்ணியிருப்பான் முட்டா நேரத்தில் பறந்து போயிருப்பான். நம்மளை பார்சல் அழகாக பண்ணியிருப்பான். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் பிரேக்கை போட்டு தப்பிச்சு எடுத்தாச்சு. இந்த ஒரு ரேஸ்டான மக்களே இந்த ஜூனியர்ஸ் கிளப்பில் கஷ்டமான ரேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலே ஒரு டஃப்பான ஒரு ரேஸ் இருக்குது. அதுக்கு சரியான யூ பெண்ட் ஒன்று வரும் மக்களே. ஒரு இடத்துல தான் மக்களே இருக்கிற டஃப்பான ரேஸு. ஜூனியர்ஸுக்கு டஃப்பான ரேஸ்னால் அது ஒரு ரேஸ் மட்டும் தான். இப்போ ஸ்ப்ரிண்ட்டில் ஒன்று இருக்கும். இந்த ரேஸ்லாம் வந்து எக்லிப்ஸ் வச்சுருக்கனால நல்லா ஈஸியாக பண்ண முடியுது. இதுவும் நான் அந்த மாஸ்டர் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னத்துக்கு அடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா மாஸ்டர் நம்ம கிளாஸ் 2 கண்டினியூ பண்ணிச்சிட்டோம். கிளாஸ் 1ல் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏற்றினப்போ விளாண்டுருந்தேன் மக்களை. மாஸ்டர் வச்சு தான் விளாண்டுருந்தேன். மாஸ்டர் கண்ணை மூடி திறக்க முடியும் மாஸ்டரால். அதனால பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வாங்கி வச்சுருந்தேன். ஐயோ நம்மளை விட்டு அடிச்சிடுவோம் போலையே. அடிச்சிடுவோம் மக்களே. பிரேக்கிங் சரி இருக்காது. இந்த கிறிஸ்மஸ் டைம் வந்தாலும் பிரேக்கிங் சரி இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருத்தன் நம்மளை அடிச்சுட்டு போகிறான்டா. டேய் போடா, அழுத்தி பிடிச்சிட்டு போடா. அவன் எங்கேயோ போயிட்டான் மக்களே.
இப்போ இந்த நாயை நம்மளை அடிக்க போகுது. நான் அழுத்தி பிடிச்சின்னுலாம் சொல்ல மாட்டேன். ரைட் ட்ரை கொடுத்து தான் வேறு வழி இல்லை. அந்த இடத்துல கரெக்டான பிரேக்கிங் இருக்காது. இந்த லூசை பேர பின்னாடி வந்து இடிக்க வந்தானா அதை நான் பேக்கன்னு பிரேக்கப் போட்டேன். பிரேக்கப் போட்டு வளைக்க முடியல மக்களே. இவங்களும் வந்து எப்படி மக்கள் இந்த மாதிரி பாடி கிட்டு கிடைக்குது. நம்மளே அதே கிளிப்ஸ்லாம் வச்சுருக்கோம் மக்களே. எனக்கு பாருங்க பாடி கிட்டு சிக்கோவான பாடி கிட்டு வச்சுருக்கானே. நம்ம வச்சுருக்க பாடி கிட்டு மாதிரி தான் அவனும் வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பூஸ்ட் அழுத்தி பிடிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. இப்போ மட்டும் முன்னாடியே விடக்கூடாது, இவனு அப்படியே சாய்க்கணும், எங்கேயாச்சும் தள்ளி விட்டுறணும். போடா போட அங்கிட்டு புட அங்கிட்டு நிலைக்கு நீ நம்மள பார்சல் பண்ணி விட்டுருப்பான். அவன் கிட்ட வந்துட்டான், வரலாம் வந்துகிட்டே இருக்கான் மக்களே. அவன் சப்பாடி சரியான கண்ட்ரோல் அந்த இடத்துல. இப்படி தூக்கி சாத்திட்டேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மக்களே. அவன் அங்கிட்ட ஓடி போயிட்டான், நான் அவனை தூக்கி சாத்திருப்பேன். ஆனால் அதுக்குள்ளேயும் இவங்க ஏறிட்டுவான். என் முன்னும் ஓகே சூப்பர். இவங்க 3 பேர் முட்டிட்டாங்க. இப்போ பூஸ்ட்டை அழுத்தி பிடிக்கிறோம், ஏன்னா ஸ்ட்ரைட் ரோடு இது. இவங்க இதோட விட்டால் வேறு எந்த இடத்துலையும் பிடிக்க முடியாது. அவங்க வந்து நம்மளை பிடிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஓகே பார்த்தீங்களா, சரி பாருங்க. எக்லிப்ஸ் நம்ம எக்லிப்ஸ் தான் மக்களே. 226 டாப் ஸ்பீடு. அதான் பார்த்தீங்கன்னா உன்னை அழுத்தி பிடிக்க முடியுது. இந்த இடத்துல ஆக்ஸலரேஷனை விட்டுருங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் ட்ரைனிங்ஸ்லாம் வரும்போது அப்படி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷனை விட்டு வச்சிட்டிங்க வச்சுங்களே, பிரேக் பண்ணுறதுக்கு ஈஸியான உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். நான் ட்ரிஃப்ட்டு அவ்வளோக்கா அடிக்க தெரியாது. எனக்கே பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டு ப்ரிசைஸ் ட்ரிஃப்ட்டு 20% சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஐயோ அழுத்தி பிடிக்க முடியாது. ஐயோ டயர் பர்சன்டேஜ் முடிய போகுது. இல்லைங்க உன்னை நீ பிடிக்க விட்டுறோண்ணா, வாடா ஏன்னா நான் பார்த்துறேன் வாடா. இந்த ஒரு ட்ரைனிங் தான் மக்களே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வருவாங்க. இந்த ட்ரைனிங்கில் ஈஸியாக எடுக்க முடியும். அதுவும் இந்த ட்ரைனிங் தான் இவங்க முட்டுவானுங்களே. நம்மளை முட்டுறதுக்கு ஒரு நாய் வருது. ஓ இவங்க வந்து முட்டிடுறாங்களே. வலிக்காம பிரேக் அடிச்சிட்டான். நான் தான் இப்படி வராங்கன்னு சொல்லி இப்படி வளைச்சா இங்கே பார்த்தீங்கன்னா அப்பயும் விட மாட்டுறாங்க. ஓகே மக்களே, இந்த இடத்துல பூஸ்ட்டை போட்ட வேண்டியதான். பூஸ்ட் நம்மள்ட்ட நிறையவே இருக்குது, ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். எதுக்கு இவ்வளோ அத்தரஸ் தான் ஓட்ட மொட்டைலாம் போகிறதுக்கு பூஸ்ட் நம்மளுக்கு. ஓகே மக்களே, இல்லை ரேஷன் முடிச்சிடாம வீடியோ முடிச்சாங்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைம் எடுக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போடுறேங்கிறதுனால நீங்கள் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ முடிச்சு விட்றலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை கிராஃபிக்ஸ்னால் 1 தான் மக்கள் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே ஷேடோ குவாலிட்டி மட்டும் 2 3 வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஷேடோ குவாலிட்டி மட்டும் 2 வச்சுருக்கேன். மற்ற எல்லாமே 1 தான் மக்கள் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் வைஸ் வருது மக்களே. ஹீட் ப்ளஸ் லேகு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த எக்லிப்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ முடிச்சிடும். ஸோ see you, டாட்டா பாய் மக்களே, பாய். இல்லை மக்களே, ஒரு டம்ப்ளைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்க்குற இந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரப்போகுது. ஓகே மக்களே எடுத்தாச்சு. ஸோ see you, டாட்டா.